எங்களின் சார்பாக நாங்கள் தரும் இந்த சிறிய பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதற்கெல்லாம் என்ன அவசியம் மகாராணி அவர்களே? இது மான்பாய்க்காக. இனி அவள் எங்கள் வீட்டு பெண்ணாவாள். நான் விடைபெறுகிறேன் ஷகன்ஷா. விரைவிலேயே நாம் மீண்டும் சந்திக்க போகிறோம் ராஜா பகவான் தாஸ் அவர்களே. அந்த நேரத்திற்காக தான் நானும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன். அப்பொழுது மான்சிங்கம் உங்களோடு இருப்பார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் எனக்கு இப்பொழுதும் நம்பிக்கை இருக்கிறது. என் மகன் உங்களுக்கு நம்பிக்கையானவனாக இருப்பான். அப்படி நடக்கவில்லை என்றால், உங்களுக்கு துரோகம் செய்திருந்தால் அவனுக்கு நீங்கள் தாராளமாக தண்டனை கொடுங்கள். சலாம் ராஜகுமாரி அவர்களே. செல்லுங்கள். வா அனார், உன்னிடம் எத்தனை முறை கூறுவது? நீ எனது தோழியாவாய். நீ என் பேரை கூறிதான் அழைக்க வேண்டும். தாங்கள் என்னை அழைத்தீர்களா? நான் உனக்கு நன்றி கூறுவதற்காக தான் அழைத்தேன். எதற்காக? நீ இளவரசரின் உயிரை காப்பாற்றியுள்ளாய். தானியல் தான் என்னிடம் கூறினார். உன் உயிரை பற்றி கவலை கொள்ளாமல் இளவரசரின் உயிரை காப்பாற்றியுள்ளார். அதில் உனது கையிலும் நெருப்பு பட்டுள்ளது. என்னால் இளவரசருக்கு உதவி செய்ய முடிந்ததை நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன் மான்பாய். ஆனால் நீ மிகவும் நல்லவள். சரி, நீ எனக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும். நான் ஆமீருக்கு செல்ல போகிறேன். நான் சென்ற பின்பு இளவரசர் சலீமை பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர் எவ்வாறு இருக்கிறார் என்பதை உடனுக்குடன் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். எனக்கு இன்னொன்றும் தெரிய வேண்டும், அவர் என் நினைவாக இருக்கிறாரா இல்லையா என்று. அதோடு நான் தானியலிடமும் இதை கூறியுள்ளேன். ஆனால் அவருக்கு வேலை இருக்கும் அல்லவா? ஆனால் எனக்காக இதையெல்லாம் செய்வாய் அல்லவா? சலாம் ராஜ்குமாரி மான்பாய். இளவரசர் சலீம், நான் உங்கள் விஷயமாக தான் அனார்கலியிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நான் ஒன்று தெரிந்து கொண்டேன். அனார்கலி எவ்வாறு தனது உயிரை பெரிதாக நினைக்காமல் உங்களை காப்பாற்றினார். நானும் இவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஒரு தோழி என்ற முறையில் என்னுடைய கடமையை செய்தேன். அதோடு இளவரசர் சலீமும் எனது உயிரை காப்பாற்றி இருக்கிறார். எப்படி அவர்கள் உயிரை காப்பாற்றாமல் இருக்க முடியும் மான்பாய்? இவர்கள் உயிர் விலை உயர்ந்தது. தங்களுடைய தோழி என்பதால் இவர்கள் உயிர் முக்கியம் தானே? சரி மான்பாய், நான் இப்போது விடை பெற்றுக் கொள்கிறேன். வருகிறேன். என்ன திடீரென்று வந்துள்ளீர்களே? ராஜ்குமாரி மான்பாய், நான் தங்களிடம் என்ன கூற வந்தேன் என்றால், நீங்கள் மிகவும் நல்லவர். உன்னுடைய எண்ணம், உன்னுடைய செயல் அனைத்தும் எனக்கு பிடித்திருக்கிறது. இதுவரை உன்னை நேரில் சந்தித்து பேசும் வாய்ப்பு தான் எனக்கு கிடைக்காமல் இருந்தது. அதற்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். இளவரசர் சலீம், நீங்கள் இவ்வாறு கூறியதே எனக்கு போதுமானதாகும். நான் இங்கிருந்து புறப்படும் முன் நீங்கள் என்னை சந்திக்க வந்தது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இருந்தாலும் ஒரு விஷயத்தை என்னால் உங்களிடம் கூற முடியவில்லை. அது எனது அண்ணன் நிரபராதி ஆவார். எனக்காக இதை பற்றி நீங்கள் செயின்ஷாவிடம் பேசுவீர்களா? நிச்சயமாக. செயின்ஷா அவர்கள் தங்களை அழைக்கிறார். வாருங்கள் மான்பாய் அவர்களே, நான் தங்களை வழி அனுப்புகிறேன். நான் விடைபெறுகிறேன் ஷகன்ஷா. மான்சிங்கை பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் உங்களை நம்புகிறேன்.